ஏன்னா யூஸ்வலா எனக்கு ஒருத்தருக்கு முன்னாடி நடிச்சவங்க தான் உங்களுக்கு பிடிக்கும். அது தப்பு சொல்லல. ஏன்னா எல்லாருக்கும் என்ன பிடிக்கணுன்ற அவசியமும் இல்லை. ஜீ தமிழ்ல ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லா டெலிகாஸ்ட் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு சீரியல் தான் கெட்டிமேளம். இந்த சீரியல்ல வெற்றின்ற கேரக்டர்ல ஆக்டர் சிபு சூரியன் நடிச்சுக்கிட்டு வந்த விஷயம் இந்த சீரியலை பாக்குற எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பட் ரீசெண்டா இவர் சில தனிப்பட்ட காரணங்களால சீரியலை விட்டு விலகி இருந்தாரு. இவரை தொடர்ந்து இப்ப வெற்றி கேரக்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்டர் ஸ்ரீகுமார் என்ட்ரி கொடுத்து நடிச்சுக்கிட்டு வராரு. இந்த நிலையில கெட்டிமேளம் சீரியல்ல புது வெற்றி என்ட்ரி கொடுத்திருக்கிறத பத்தி பேசி ஆக்டர் ஸ்ரீகுமார் ரீசெண்டா வீடியோ ஒன்னு ஷேர் பண்ணிருக்காரு. வணக்கம், நான் உங்க ஸ்ரீ. இப்போ கெட்டிமேளத்துல வெற்றின்ற ஒரு கேரக்டர்ல நான் தான் இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைக்கிற வேலைக்காக ஜீசஸ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு நல்ல சீரியல் அண்ட் நல்ல ப்ரொடியூசர் ஜீ தமிழ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் யாரடி மோகனிக்கு அப்புறம் ஜீ தமிழ்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு ஆல். இங்க பெங்களூர் தான் ஷூட்டிங்கு. வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நடிச்ச சிபு பிரதர் அவருக்கு பதில் தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றேன். ஸோ அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. அவர் என்னோட நல்லாவும் இருப்பாரு. பட் நான் அந்த அளவுக்கு முடியலனா கூட எனக்கு என்ன தெரியுமோ, என்னால் என்ன முடியுமோ அந்த மாதிரி இந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணுவேன். ஏன்னா யூஸ்வலா எனக்கு ஒருத்தருக்கு முன்னாடி நடிச்சவங்க தான் உங்களுக்கு பிடிக்கும். அது தப்பு சொல்லல. ஏன்னா எல்லாருக்கும் என்ன பிடிக்கணுன்ற அவசியமும் இல்லை. ஸோ வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட்ஸ், ஆனால் அவர் ஒரு டிசிஷன் எடுத்து அவர் இந்த சீரியலில் பண்ணலை. ஸோ அதுக்குள்ள நான் தலையிட முடியாது. என்ன நடிக்கிறீங்களான்னு கேட்கும் போது ஓகே, சில விஷயம் நான் கேட்டுட்டு ஓகே இதுதான் காரணம் இதுதான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் நடிக்க ஆரம்பிச்சேன். ஸோ யாரோட வாய்ப்பை நான் கொடுங்கல. அவர் போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் யாராவது நடிக்க கூப்பிடுறதுக்கு என்ன கூப்பிட்டுருக்காங்க. ஸோ வேலை தானே செய்யறோம், உழைச்சி தானே சாப்பிட்றோம், தப்பு கிடையாது. அது யாரடி மோகனியா இருக்கட்டும், மானத்தை போலையா இருக்கட்டும், ஒவ்வொரு அதுக்கு முன்னாடி நடிச்சவங்க அவங்க போனதுக்கு அப்புறம் ஒரு நடிகன் போனதுக்கு அப்புறம் அந்த சீரியல் நிற்க கூடாது. ஏன்னா ஒரு சீரியலை நம்பி நிறைய பேரோட குடும்பம் இருக்கு, ப்ரொடியூசர் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, எனக்கும் வாழ்வாதாரம் இதுதான், எனக்கு வேற எதுவும் தெரியாது. அதனால நானும் அதனால தான் ரீப்ளேஸ்மெண்டா இருந்தாலும் அதுல நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும். சில பேர் நம்மளை திட்டுவாங்க, சில பேருக்கு நம்மளை பிடிக்காது. பட் அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த கேரக்டர் நான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறேன், உண்மையா உழைக்கிறேன். ஸோ வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு எவ்ரி ஒன், இதுக்கு முன்னாடி நடிச்ச அந்த பிரதருக்கும் சரி, எல்லாருக்கும் சரி, வண்டர்ஃபுல் குரூப், நல்ல டீம், நல்ல ஆக்டர்ஸ், நல்ல ப்ரொடியூசர்ஸ். அகெயின் தேங்க்யூ ஜீசஸ். என்னால் முடிஞ்சதை நான் பண்றேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. இப்படி ஆக்டர் சிபுவோட வாய்ப்பை நான் பறிக்கல. சிபு சூரியன் இந்த சீரியல்ல இருந்து விலகிறாருன்னதும் சீரியல் டீம் தான் என்ன கூப்பிட்டாங்க. அதனாலதான் நானும் இந்த சீரியல்ல வெற்றியா நடிக்க வந்தேன்னு இந்த வீடியோ மூலமா சொல்ல வந்திருக்காங்க. சோ இந்த வீடியோ பார்த்த கெட்டிமேளம் சீரியல் ஃபேன்ஸ் இவரை வெல்கம் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு வராங்க. மேலும் ஆக்டர் சிபு சூரியன் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ல ஸ்ரீகுமார், நானும் உங்களுடைய ஆக்டிங்கை பார்த்திருக்கேன், சன் டிவில உங்களுடைய பர்ஃபார்மன்ஸையும் பார்த்திருக்கேன், நீங்க உண்மையிலேயே திறமையான மற்றும் இம்ப்ரெசிவானவர், நானும் இதே ஃபீல்டுல ஒர்க் பண்ணிருக்கேன், ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்க நடிப்பு சூப்பரா இருக்கு, ஜீசஸ் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், எப்பவுமே உங்களுக்கு உதவி செய்யட்டும், நிறைய அன்பு கலந்த வாழ்த்துக்களோட சிபு சூரியன் சொல்லிருக்காரு. சோ கெட்டிமேளம் சீரியல்ல இருந்து ஆக்டர் சிபு சூரியன் விலகினதை பத்தியும் வெற்றி கேரக்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்டர் ஸ்ரீகுமார் என்ட்ரி கொடுத்திருக்கிறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி சீரியல் சம்பந்தமான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.